Severais hit session February 27 and 26. முனிஸ் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் ஜெர்மனியில் இப்போ நடந்தது. அதில் யூரோப்பியன் யூனியன் மேலே நிறைய குற்றச்சாட்டுகளை அடுக்குனாங்க. ஸோ இதுக்கு நம்மளுடைய ஃபார்மர் அம்பாசிடர் டு யூஎன் மிஸ்டர் த்ரிமூர்த்தி யூஎஸோடைய ப்ரீவியஸ் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன இப்போ எப்படி மாற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான லிஸ்ட் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஹியூமன் டிராஃபிக்கிங், ஸோ மைக்ரண்ட் லேபர்ஸ் டு அனதர் கண்ட்ரி. ஸோ இதுக்கு இடையில் இந்த ஏஜென்ட்ஸ் எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அண்ட் எப்படி இவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படி ஹியூமன் டிராஃபிக்கிங் மார்க்கெட்டில் கொண்டு போய் சேர்க்கப்படுறாங்க. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு எமிக்ரேஷன் ஆக்ட் இந்தியாவில் எந்த விதமான ப்ரொவிஷனும் இல்லை. ஸ்டேட்ஸ்லேயும் பெரிய லெவலில் ஆக்ட் இல்லை எக்ஸப்ட் பஞ்சாப். ஸோ அது ரிலேட்டடான டீட்டெயில்டான ஒரு ப்ரொவிஷன். தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இது வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள். பிகாஸ் நிறைய எனர்ஜி வந்து தேவைப்படுது அதை ப்ராசஸ் பண்ணுறதுல இருந்து ஸ்டோரேஜில் எவ்ரி திங்க்கு. ஸோ அதை எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்க. ஐடி, இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியனாக இருக்கட்டும் இல்லை யூரோப்பியன் யூனியன், யூஎஸ், இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஏஐ என்விரான்மெண்டல் இம்பேக்ட்லேருந்து எப்படி ரெடியூஸ் பண்ணணும், எப்படி காம்பேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சில ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. தென் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013. ஸோ அது கீழே பிரதான் மந்திரி மாற்று வந்தனா யோஜனா. ஸோ அதாவது குழந்தை ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறவங்களுக்கு வந்து 6,000 rupees மானியம். ஸோ இது ரெண்டாவது குழந்தைக்கு இப்போது only for girl அப்படின்னா அமௌண்ட் கொடுக்காங்க. அதை 5,000 வந்து இப்போ ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப அவுடேட்டடான அமௌண்ட்டு. வேறு தமிழ்நாடு, ஒடிஷா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 24,000 வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஹேவ் டு சேஞ்ச் ஓவர் டு 12,000 அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டிக்கல். தென் district magistrate and the police. ஸோ ஆக்சுவலாக பெக்கருடைய ஆக்டிவிட்டீஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பெக்கிங்கை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. வேறஸ் இதை வந்து அது மீறி பெக் பண்ணவங்க மேலே 2 பேர் மேலே எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா there are certain provision in பிஎன்எஸ் அண்ட் பிஎன்எஸ்எஸ் தட் இந்த மாதிரியான செர்டன் செக்ஷன் கீழே வரக்கூடிய ஆர்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாது. ஒரு ரிப்போர்ட் வேணால் கொடுக்கலாம். அண்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அந்த ஆஃபீஸர்லாம் டேரெக்டாக ரிட்டன் ஃபார்மில் வந்து கோர்ட்டில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் லைக் பெக்கிங். இவங்களுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷனில் தேவையை தவிர ப்ராசிக்யூஷனில் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. தென் impact of ethanol on the environment. ஸோ ethanol blended program அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 20% by 2030 இதுக்குள்ளே. வேறஸ் இதுக்கு வந்து ரைஸ் கிரெயினை வச்சு எத்தனால் பிளெண்டிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரைஸ் கிரெயினை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபேக்ட்ரிஸ் வந்து அந்த வேஸ்டேஜஸை வந்து ரிவர், வாட்டர் இந்த மாதிரியான இதில் பொல்யூட் பண்ணுறாங்க. ஸோ இட் கிரியேட்ஸ் இந்த ஓவரால் இந்த பிளான்ட் அது ப்ராப்பர் ரெகுலேட் பண்ணுறதுக்கான மெக்கானிசம்ஸ் இல்லை. லாட் ஆஃப் பொல்யூஷன் அதனால கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரயில்வே அண்ட் இட்ஸ் சிஸ்டமேட்டிக் இனர்ஷியா. அந்த இப்போ கும்பமேளா ரிலேட்டடாக டெல்லியில் நெரிசலில் நிறையவே வந்து போனாங்க இல்லையா. ஸோ அது ரிலேட்டடாக பெரிய லெவலில் இன்ஃபர்மேட்டிவாக இல்லை. நெக்ஸ்ட் போயிடலாம். ஸ்டில் யூஸஸ் கேஷ். ஓகே. ஸோ 70% ஆஃப் த ஃபார்மர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போவும் கேஷ் பேஸ்டான ட்ரேடிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் பெரிய லெவல் தேர் நாட் அவேர் அபவுட் த ரைட் ப்ரைஸ் ஃபார் தியர் ப்ராடக்ட். அந்த இன்ஃபர்மேஷன் அது ரிலேட்டடாக இப்போவுமே வந்து ப்ரோக்கர்ஸ் இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் ஃபாலோ பண்ணுறாங்கன்றாங்க. தென் வாட்டர் ஃப்ளைட். ஸோ டனல் ஒர்க்கில் இப்போ நம்ம தெலுங்கானாவில் பார்த்திங்கன்னா ஒரு 8 ஒர்க்கர்ஸ் வந்து உள்ளே மாட்டிக்கிட்டாங்க. டனல் போடும்போது அது மழை பெஞ்சு அந்த தண்ணினால கொஞ்சம் டவுன் ஆகி அந்த இடத்துல கிராக் வந்து உள்ளே போயிடுச்சு. ஸோ அதனை தொடர்ந்து ஒரு 8 பேர் உள்ளே மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள வெளியே எடுக்க முடியல. சில்கியாரா டனல் ப்ரீவியஸாக உட்டகாஷ்டம் நடக்கும்போது அங்கே வந்து இந்த ரேட் ஹோல் மைனிங் அந்த ப்ராசஸ் மூலியமாக அசாமில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அசாம், மேகாலயா. ஸோ அது செய்யப்பட்ட ஒரு ப்ராக்டிஸ் தான். பட் அதன் மூலியமாக தான் நிறைய பீப்புள் வந்து வெளியே கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து நிறைய ஸ்டடி கண்டக்ட் பண்ணணும் அந்த டனலில் மேக் பண்ணும்போது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டிக்கல். தென் இட் இஸ் இந்தியா சோல் நேஷன் கப் இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட் வந்து இந்தியா அதிகமாக வந்து கப் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டிக்கல். டேட்டாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பார்க்கலாம். ஸோ சேம் தான், இன்டர்நெட் வந்து அதிகமாக கப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ வில் சி திஸ் இன்ஃபர்மேஷன். தென் வைல்டு அண்ட் சேஃப்.
ஸோ கேரளாவில் பார்த்திங்கன்னா இந்த ஹியூமன் அண்ட் அனிமல் கான்ஃப்ளிக்ட் வந்து அதிகமாகிக்கிட்டே வருது. இதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கு இந்த ரீசன்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஸோ யூ கேன் see it out all these things. Then ஓகே, ஃபர்ஸ்ட்லேருந்து வந்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த முனிஸ் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். உங்களுக்கு இந்த ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும். ஸோ இந்த முனிஸ் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் வந்து 1963 இருந்தே எவ்ரி இயர் வந்து ஜெர்மனியில் முனிஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல ரெகுலராக கண்டக்ட் பண்ணுவாங்க. உலகளாவிய எல்லா கண்ட்ரீஸில் இருந்தும் முக்கியமான தலைவர்கள் வந்து அங்கே போய் பங்கேற்று ஒரு ஃபோரம், ஒரு டிபேட்டிங் ஃபோரம் மாதிரி இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி பாலிசிஸ் அது ரிலேட்டடாக ஆல்மோஸ்ட் ஆல் கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஈவன் இந்தியா டு பார்ட்டிசிபேட் இன் தோஸ் திங். ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த முனிஸ் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா யூஎஸ் வந்து கொஞ்சம் நிறைய யூரோப் மேலே அக்யூசேஷன்லாம் முன் வச்சுருக்காங்க. அண்டு இப்போது இந்த ரைட் விங்கோடைய எலெக்ஷன் அதை வந்து யூரோப் வந்து பெரிய லெவலில் ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரைட் விங்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து யூஎஸ் வந்து பேசியிருக்காங்க. வேறஸ் பிஃபோர் அந்த நவம்பர் 2024க்கு முந்தைய காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபார் ரைட்டுக்கு அகெயின்ஸ்டான நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரொமானியாவுடைய கான்ஸ்டியூஷனல் கோர்ட் பார்த்திங்கன்னா அப்போது அந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் உடைய ரிசல்ட்டில் ஃபார் ரைட் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவருடைய அந்த எலெக்ஷன் செல்லாது அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. ஒய் பிகாஸ் அவங்க வந்து லைக் யுக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை வந்து கட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ரீசனை சொல்லி. ஓகே, ஃபைன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா February 2025 ஐ மீன் யூஎஸ் வந்து லைக் யுக்ரைன் அக்யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ஜெர்மனி அண்ட் யூரோப்பியன். ஏன் அப்படின்னா இவங்க பெரிய லெவலில் இந்த கான்ஃப்ளிக்டை ரஷ்யாவை கூட இருந்த இந்த கான்ஃப்ளிக்டை டீஎஸ்கலேட் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஸ்டெப்ஸையும் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. வேறஸ் ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா யூஎஸ் வந்து ஒரு விஷயம் மறந்துட்டாங்க. இதில் டோட்டல் ஃபண்டிங் இந்த வாரில் கிட்டத்தட்ட $110 பில்லியன் வந்து யூஎஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. வேறஸ் அதர் பார்த்திங்கன்னா 65 பில்லியன் அரௌண்டாக வந்திருக்கும். ஸோ அதை விட வந்து இது அதிகம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபர்தராக இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலுமே there were lot of negotiations they try to. இப்போ டர்க்கி அந்த அங்கே வச்சு ஒரு நெகோசியேஷன் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இட் ஹேஸ் நாட் வெண்ட் வெல். அண்டு ஈவன் நமக்கு இந்த நார்த் ஸ்ட்ரீம் பற்றி தெரியும், பைப்லைன். ஸோ இட்ஸ் அ லைஃப் லைன் ஃபார் த யூரோப்பியன் கண்ட்ரீஸ். இந்த நேச்சுரல் கேஸ் வந்து ரஷ்யாவிலேருந்து அந்த நார்த் ஸ்ட்ரீம் வழியாக ஜெர்மனிக்கு வந்து ஜெர்மனிலேருந்து இட் வில் சப்ளை ஆல் ஓவர் தி யூரோப்பியன் கண்ட்ரிஸ். ஸோ அப்போ அதை வந்து ஜெர்மனி வந்து கேன்சல் பண்ணாங்க. நார்த் ஸ்ட்ரீம் 1, 2, 2 உண்டு. ஸோ ரெண்டாவது ப்ராஜெக்ட் வந்து ஆன் ப்ராசஸில் இருக்கும்போது தான் உக்ரைன் வார் வந்துச்சு. ஸோ அதை ஜெர்மனி வந்து கேன்சல் பண்ணாங்க. இது போக ஜெர்மனி அவங்களுடைய லெப்பர்ட் டேங்க்ஸ் அண்டு அம்யூனிஷன்ஸ் இது எல்லாமே வந்து உக்ரைனுக்கு கொடுத்து உதவியிருக்காங்க இந்த போரில். தென் யூஎஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த யூரோப் வந்து அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க தான் பார்த்துக்கணும். ஐ மீன் செக்யூரிட்டியை வந்து அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த நேட்டோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு பிஃபோர் யூரோப் வந்து அவங்க தனியாக ஒரு செக்யூரிட்டி ஆர்கனைசேஷனை செட்டப் பண்ணும்போது யூஎஸ் தான் இந்த நேட்டோ ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன் வடிவம் கொடுத்தாங்க. இதில் யூஎஸ் வந்து கிட்டத்தட்ட 16% அந்த நேட்டோவுடைய ஆனுவல் பட்ஜெட்டை வந்து இது பண்ணுறாங்க. பட் யூஎஸ் வந்து என்ன மறந்துட்டாங்க அப்படின்னா இந்த கோல்டு வாரில் இருந்தே பார்த்திங்கன்னா யூரோப் வந்து அவங்க ஓன் செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ் மெயின்டைன் பண்ணுறத பெரிய லெவலில் யூஎஸ் வந்து என்கரேஜ் பண்ணலை. தட்ஸ் அ ஒன் திங். தென் ஃபர்தராக யூஎஸ் அண்ட் யூரோப் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸை வந்து அவங்க மேலே கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அண்ட் ஈவன் யூஎன் அசம்பிளிலையும் அவங்க மேலே ஒரு தடையும் வச்சுருந்தாங்க. என்ன ரீசனால் பார்த்திங்கன்னா ரேஷியலி அண்ட் எத்தினிக்கலி மோட்டிவேட்டட் வயலண்ட் எக்ஸ்ட்ரீமிசம் வந்து அவங்க கண்ட்ரியில் வந்து அதிகமாக இருக்குது.
அதாவது ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் வந்து ரொம்ப அதிகமாக, அதாவது கன்சர்வேட்டிவ் தாட்ஸு, ஸோ அதோடைய தாக்கத்தினால அந்த ரைசிசம் இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் பெரிய லெவலில் ஃப்ரான்ஸில் வந்து நிறைய குற்றங்கள் நடக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுக்கு வந்து ரேடிக்கல் இஸ்லாம்ஸ் வந்து காரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும், மைக்ரேஷனும் வந்து பெரிய லெவலில் இது காரணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி யூரோப் வந்து சொல்லியிருப்பாங்க. வேறஸ் யூஎனில் பார்த்திங்கன்னா இந்த லிபரல் சைடில் இருக்கக்கூடிய அம்பாசிடர்ஸ் வந்து நெவர் ஓப்பன் தேர் மவுத் சிம்ப்ளி த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன். ஸோ இவங்க ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்காங்க, யூஎன் அலையன்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படிங்கிற மாதிரி. இதில் பார்த்திங்கன்னா அதாவது ஃப்ரான்ஸ் அண்ட் த டெரர் அட்டாக் இன் 2020க்கும் இஸ்லாமோஃபோபியா இவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிந்துணர்வுக்குள்ளே கொண்டு வர்றாங்க. தென் ஃபர்தராக யூரோப்புடைய பொலிட்டிக்கல் டொமஸ்டிக் பாலிசிஸ் வயலண்ட் ரேடிக்கல் டெரரிசம் இது எல்லாத்தையும் வந்து இன்டியூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லியும் யூஎஸ் வந்து குற்றச்சாட்டு வந்து முன்வைக்காங்க. வேறு யூரோப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லிபரல் ஓப்பன் சொசைட்டியாக வந்து யூரோப் எப்போதுமே இருக்கும், பட் அதை வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. லைக் எல்டிடிஇ, காலிஸ்தான் செப்பரேட்டிஸ்ட், டெரரிஸ்ட், ஹம்பக் செல் ஆஃப் அல்கொய்தா, ஸோ இவங்களாம் வந்து 9/11 அட்டாக்கையும் வந்து ஃபாலோ பண்ணிப்பேன். ஸோ அவங்கெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணி தே ஆர் டேக்கிங் தேர் அவங்களுடைய அந்த குடியுரிமையோ இல்லை அங்கே வந்து வாழ்கிறத அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். தென் இது வந்து இந்த காரணங்கள்னால தான் பார்த்திங்கன்னா இப்போது அதிகப்படியாக ரைட் விங் வந்து ஓவரால் வந்து யூரோப்பில் வந்து வின் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. ஈவன் இப்போ ஜெர்மனி கூட இஸ் கோயிங் டு பி அ ரைட் விங் பீப்புள் வந்து கோயிங் டு வின் த எலெக்ஷன் ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ அந்த லிபரல் தாட்ஸ் அப்படிங்கிறது யூரோப்பில் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இது போக மிஸ்டர் வேன்ஸ் த வைஸ் பிரசிடெண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, த யூஎஸோடைய வைஸ் பிரசிடெண்ட், நீங்கள் வந்து ஓட்டர் மேலே பயத்தில் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு யூஎஸ் வந்து எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ண முடியாது. பிகாஸ் யூ மஸ்ட் ஓட்டருடைய ட்ரஸ்ட்டை நீங்கள் தான் வந்து கெயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். இதுக்கு ஆத்தர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, 2020 அந்த எலெக்ஷன் அப்போது ட்ரம்ப் வந்து லாஸ் ஆயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் இந்த கேபிட்டல் யூஎஸோடைய கேபிட்டல் 2021 கம்ப்ளீட்டாக சூறையாடப்பட்டு ட்ரம்ப்புடைய ஆதரவாளர்கள்னால. ஸோ ஈவன் இப்போது கூட நம்மளுடைய எலான் மஸ்க் வந்து இட்ஸ் ஒரு மாதிரி பப்ளிக் டாக்கில் வந்து நாசி சிம்பிள் மாதிரி செஸ்ட்டில் கை வச்சு மேலே ரைஸ் பண்ணி காமிச்சிருப்பார். ஸோ அதையும் வந்து நிறைய இடத்துல வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இது எல்லாமே வந்து அன்டெமோக்ராட்டிக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் வந்து இல்லை மீன் பண்ணியிருக்கார். ஓகே, இது ஃபர்தராக இந்த லிபரல் வேல்யூஸ் மூலியமாக நிறைய மைக்ரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தே காட் அ பெட்டர் லைஃப் இன் யூரோப் அப்படிங்கிறத தாண்டி இந்த பீப்புளுடைய வில் அப்படிங்கிறது இன்னொரு சைடில் அங்கே உள்ள இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் அவங்களுக்கான உரிமைகள் வந்து பாதிக்கப்பட்டதாகவும் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாகவும் கருதுறதுனால தான் எலெக்ஷனில் வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து ப்ரிவேல் ஆகுது. ஸோ இந்தியா சார்பாக மிஸ்டர் ஜெய்சங்கர் அவர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கலந்து கொண்டு பேசும்போது அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, வெஸ்ட்டு வந்து அவங்கள டெமோக்ராட்டிக் வேல்யூவை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் நான் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ்க்கு தான் அவுட் சைடில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்கானிஸ்தான் அங்கே தாலிபானுக்கு, தென் சிரியாவில் இப்போ நடந்த அந்த அஹ்மத் அல் ஷரா அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இட்ஸ் அ வெரி க்ரூட் எக்ஸாம்பிள்ஸ். அதே மாதிரி யூஎன் ஜென்ரல் அசம்பிளியில் இப்போ ரீசெண்டாக யூஎஸ் வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டாக ஓட் பண்ணியிருக்காங்க அகெயின்ஸ்ட் யூரோப்பியன் அண்ட் உக்ரைனியன். பட் ஸ்டில் அந்த யூஎஸ் சைன் பண்ணலனாலுமே அந்த பில் வந்து பாஸ் ஆயிடுச்சு அமெரிக்காவுடைய சப்போர்ட்டே இல்லாமல்.
அண்ட் ஃபர்தராக டிரான்ஸ்அட்லாண்டிக் பார்ட்னர்ஷிப். இந்த டிரான்ஸ்அட்லாண்டிக் பார்ட்னர்ஷிப் பார்த்திங்கன்னா இட் வாஸ் 2017 யூஎஸ் வந்து இதுலேருந்து வெளியே போயிடுவாங்க. இது அதாவது இந்த பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய ஒரு 12 கண்ட்ரீஸு சேர்ந்து வந்து ஓவராலாக ஒரு எக்கனாமிக் பாடி மாதிரி க்ரியேட் பண்ணது தான் இந்த டிரான்ஸ் பசிபிக் ஆர்கனைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆர்சிஇபி, ரீஜனல் கோஆப்ரேஷன் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப். ஸோ அதை கொண்டு வரும்போது தான் இதுவும் வந்து பெரிய லெவலில் நடைமுறையில் வந்துச்சு. பட் ஆனால் என்னாச்சு அப்படின்னா யூஎஸ் வந்து 2017 அதை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லி வெளியே போயிடுவாங்க. ஸோ தேர்பை அதுக்கப்புறம் இதை வந்து சிபிடிபிபி அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் ப்ராக்ரெசிவ் டிரான்ஸ்பசிபிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்ட்டு. இதில் வந்து மொத்தம் 11 கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்க. இதில் இந்த 11 கண்ட்ரிஸ் யாரெல்லான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பசிபிக்கில் உள்ளவங்க தான். ஆஸ்திரேலியா, ப்ரூனை, கனடா, சிலி, ஜப்பான், மலேசியா, மெக்சிகோ, நியூசிலாண்ட், பெரு, சிங்கப்பூர், வியட்நாம். பட் நோட்டபிளி இப்போ 2023 பார்த்தீங்கன்னா யூகே ஃபஸ்ட்டு யூரோப்பியன் கண்ட்ரி வந்து இந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் ஒன் பாயிண்ட் வி ஹேவ் டு மேக். ஸோ இப்போ இட்ஸ் அ ரைட் டைம் திரும்பி வந்து யூஎஸ் வந்து ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் பேசியிருக்காரு. ஓகே, இது போக இந்த டிரான்ஸ் அட்லாண்டிக் பார்ட்னர்ஷிப் அதுவும் வந்து இப்போது ரொம்ப முக்கியமாக வந்து கன்சிடர் பண்ணப்படணும் அப்படிங்கிறதையும் ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. As Russia and China வந்து they are making more engagement with all the activities அப்படிங்கிற மாதிரி. ஸோ there was a one last final words ஆத்தர் சொல்லியிருக்காரு. இது மேபி உங்களுக்கு மெயின்ஸுக்கு தேவைப்படலாம். ஸோ ரிப்போர்ட்டர்ஸ் வந்து மகாத்மா காந்திட்ட வெஸ்டர்ன் சிவிலைசேஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது ஐ திங்க் இட் வுட் பி அ குட் ஐடியா, நல்ல ஐடியாவே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யூ கேன் மார்க் இட் அவுட். தென் ஹியூமன் ஸ்மக்லிங். ஸோ இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் வந்து நார்த் இந்தியாவில் இருந்து நிறைய பேர் அப்ராடுக்கு போய் அதில் ஈராக்கில் வந்து அங்கே நடக்கக்கூடிய போரில் அந்த அம்யூனிஷன் ஃபீல்டை க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரியான ஒர்க்கில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி லேட்டர் எமர்ஜென்சி டாக்குமெண்ட் அவங்களுக்கு இஷ்யூ பண்ணி அவங்கள வந்து திருப்பி அனுப்பியிருக்காங்க. ஸோ இதில் மேஜர் இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லீகல் இமிக்ரேஷன். இந்த இல்லீகல் இமிக்ரேஷன் பொறுத்த வரைக்கும் இதை வந்து நம்ம இர்ரெகுலர் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அன்எத்திக்கல் மெர்ச்சன்ட்ஸ் ஆஃப் டெத் அப்படின்னுங்கிற மாதிரியும் சொல்லலாம். த மேஜர் ஸ்டேட்ஸ் ஃப்ரம் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், கேரளா அண்ட் குஜராத். ஸோ இங்கேருந்துலாம் பார்த்திங்கன்னா அதிகமான பீப்புள் வந்து மிச்ச கண்ட்ரிக்கு வேலைக்கு வந்து போகிறாங்க. வேறஸ் இதை வந்து ஆத்தர் என்ன டேர்மில் யூஸ் பண்ணுறாருன்னா கபூட்டார் பாசி, அதாவது இட்ஸ் அ லீகலி கால்டு ஹியூமன் ஸ்மக்லிங் அப்படின்றாரு. இது வந்து ஹியூமன் ஸ்மக்லிங் அப்படிங்கிறது வெரி ப்ராஃபிட்டபிள் ட்ரேடு. இதுக்கு வந்து பெரிய லெவலில் எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. அண்ட் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இருந்தால் அதுவும் கூட பெருசாக தேவையில்லை. ஸோ இப்போ அட் ப்ரெசன்ட் திஸ் இஸ் த ஒன் டாமினேட்டிங் அண்ட் திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஆர்கனைஸ்டு க்ரைம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இதில் வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்கே வந்து இதில் ஃபங்க்ஷன் ஆகுறாங்க. மைக்ரண்ட்ஸ் வந்து பிகம் வல்னரபிள் அண்ட் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறாங்க. மோஸ்ட்லி அவங்கள வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ளே வச்சு ஏதாவது ஒரு டெசர்ட்ஸில் கொண்டு போய் விடுறது. இப்போ ரீசெண்டாக கேரளாவில் கூட ஒரு மூவி வந்துச்சு, ஐ ஃபர்காட் த நேம் ஆஃப் இட். ஸோ மிடில் ஈஸ்டில் வேலைக்கு போவாங்க, ஒரு டெசர்ட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க. ஓகே, ஆடு ஜீவிதம் ஐ கெஸ், எஸ். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே வந்து தள்ளப்படுறாங்க. சர்வைவர்ஸ் பார்த்திங்கன்னா மேஜர்லி இந்த ஹியூமன் ஃபீக்கல்ஸ் இருக்கக்கூடிய மாதிரியான ஹியூமன் வேஸ்ட் இருக்கக்கூடிய இடங்களில் அவங்கள இருக்க வைக்கிறது, அவங்களுடைய ஃபுட்டு, வாட்டர், பேசிக் நெசசிட்டிஸ் எதையுமே ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கறது கிடையாது. நிறைய பேர் வந்து இறந்து போய் அவங்களுடைய பாடியை கடல்லையும் ரோட் சைட்லேயும் அங்கங்கே புதைச்சி வச்சுட்டு வர விஷயங்களும் வந்து ரெகுலராக நடக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க், பெரிய லெவலில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட்டாக வந்து கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ இதை இமீடியட்டாக வந்து அட்ரஸ் பண்ணோம் நம்ம. ஸோ ஃபர்தராக இமிக்ரேஷன் ஆக்ட் 1983 இது கீழே
இதை அட்ரஸ் பண்ணுற மாதிரியான ஹியூமன் ஸ்மக்லிங் அட்ரஸ் பண்ணுற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எதுவுமே ப்ரொவைட் பண்ணலை. வேறஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒரு வேளை லாஸ் மேக் பண்ணாலும் அவங்க டெரிட்டரிக்குள்ளே மட்டும்தான் வந்து கன்சிடர் பண்ணுற மாதிரியான லாஸ் ஆகியிருக்கு. So there are some discussions and Immigration Overseas Mobility Facilitation and Welfare Bill அப்படிங்கிற ஒன்றை வந்து கொண்டு வர்றதுக்காக, பட் அது இப்போ வரைக்கும் வந்து பெருசாக ப்ராசஸ் ஸ்டெப் எடுக்கல கவர்மெண்ட்டு. ஸோ பஞ்சாப் பார்த்தீங்கன்னா they are having a separate act related to this, that is Punjab Travel Professional Regulation Act 2012. ஸோ இது வந்து இந்த ட்ராவல் ஏஜென்ட்ஸு அவங்கள வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் ஒரு வரையறையாக வந்து இந்த ஆக்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ தர்பை ஸோ பார்லிமெண்ட் வந்து ரிலேட்டடாக ஒரு ஆக்ட் வந்து கண்டிப்பாக ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் சொல்லியிருக்காரு. மிச்சப்படி பெருசாக இன்ஃபர்மேஷனில் நெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது 1950லேருந்தே எக்ஸிஸ்டாக இருக்குது. இட் வாஸ் ட்ரைவன் பை கம்ப்யூட்டிங் பவர், அதை கால்குலேஷன் அந்த பவர்ஸை வந்து அதிகப்படுத்துகிறது அண்டு டேட்டா அதிகமான டேட்டாவுடைய அவைலபிலிட்டி, இது ரெண்டு தான் இப்போ வந்து இதுக்கு மேஜரான ஒரு ஹோல்டு. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து இன்னும் வந்து ப்ராசஸ் பண்ணுது. ஸோ குளோபல் மார்க்கெட் வந்து இப்போ 200 பில்லியனாக இருக்குது. 2030 15.7 ட்ரில்லியனாக வந்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஎஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட $500 பில்லியன் ரிலேட்டடான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து ஃபார் நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்தியாவும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு வேர்ல்டு லார்ஜஸ்ட் டேட்டா சென்டர் வந்து ஜாம்நகரில் வந்து செட்டப் பண்ணுறாங்க. யாரோட சேர்ந்துன்னா வித்யா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் கூட. இந்தியா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஓன் லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை வந்து க்ரியேட் பண்ணுறதுலையும் தே ஹவ் ஸ்டார்டட் திங் லைக் ChatGPT அல்லது DeepSeek இந்த மாதிரி இவங்களும் வந்து ஓனாக இந்தியா வி ஆர் கோயிங் டு க்ரியேட் ஒன். ஸோ இந்த மாதிரியான திங் வந்து இட்ஸ் நாட் ஓன்லி பிரிங்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பட் ரிஸ்க்கும் வந்து வருது, தட் இஸ் என்விரான்மெண்டல் காஸ்ட். இப்போ ரீசெண்டாக ஏஐ சம்மிட் வந்து யூரோப்பில் நடந்துச்சு. ஸோ அதை இந்தியா கோச்சர் வித் ஃப்ரான்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ ஏஐ ரிலேட்டடாகவே கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 ஆர்டிகல்ஸ் வந்து மோர் எலாபரேட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஆர்டிகல்ஸும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எனர்ஜி பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆல் த ஆக்டிவிட்டீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருந்த க்ளவுட் டேட்டா சென்டர் ஆப்ரேஷன் அண்ட் எவ்ரிதிங் எல்லாத்துக்குமே வந்து எனர்ஜி பயங்கரமாக தேவைப்படும். எஸ்பெஷலி ஹார்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த டேட்டா சென்டர்ஸ்லாம் வந்து பேக் போனாக இருக்காங்க. இதுவே வந்து 1% ஆஃப் த குளோபல் க்ரீன்ஹவுஸ் கேஸ் எமிஷனுக்கான காரணமாகவும் இருக்குது அப்படின்னு ஐஇஏ இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபர்தராக இந்த நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த சென்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 2026 டபுள் த நம்பராக மாறிடும். ஸோ ஜென்ரேட்டிவ் ஏஐ மாடல் ChatGPT எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் மெஷின் லேர்னிங் டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இது போக அந்த கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட் டெக்னாலஜி இது எல்லாமே நம்ம எடிட்டோரியல்ஸில் வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிக்கோம் ப்ரீவியஸாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். அண்ட் ப்ராசஸிங் கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட்னா ஒன்றும் இல்லை, CPU மாதிரி அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மதர் போர்ட் ரேம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஃபர்தராக அந்த ப்ராசஸிங் ஸ்பீடை வந்து பெரிய லெவலில் அதிகப்படுத்துவோம் அப்படிங்கிறது தான். ப்ளஸ் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது வாட் இன்புட் யூ ஆர் கிவிங் அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த ஃபர்தரான கிளாஸிஃபிகேஷன்ஸ் அதுலேருந்து மிஷின் வந்து என்ன லேர்ன் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது. தென் ஸோ இது போக இல்லை 2 ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா எனர்ஜி, இன்னொன்று வேஸ்ட் வந்து அதிகமாகும். நிறைய காம்போனண்ட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, வேஸ்ட் வந்து அதிகமாகும். ஸோ இது ஓவராலாக இந்த ஏஐ சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டா கலெக்ஷன், மாடல் டெவலப்மெண்ட், ட்ரைனிங், வேலிடேஷன், மெயின்டெனன்ஸ், செட்டில்மெண்ட் அண்ட் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியாஸ் இது எல்லாமே. ஸோ இதில் இந்த ட்ரைனிங்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த GPT-3 இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 522 டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவலண்ட் வந்து ஆனுவலாக வந்து எமிட் பண்ணுது. இது வந்து கார்ஸோடைய ஆனுவல் எமிஷனோட டபுள் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இதை மிட்டிகேட் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட்டு வந்து ப்ரைவேட் செக்டர் கூட சேர்ந்து ப்ரோஆக்டிவான ஒர்க்கை வந்து முன்னெடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஓபி 29 இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் பார்த்திங்கன்னா அந்த க்ரீனர் ஏஐ ப்ராக்டிசஸ் வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட 190 நாடுகள் பார்த்திங்கன்னா இந்த நான் பைண்டிங் எத்திக்கல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க. whereas the countries such as European Union and United States செப்பரேட் லாஸே வந்து கொண்டு வந்திருக்காங்க டு கப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அதில் வரக்கூடியதில்லை. ஸோ எல்லாருமே வந்து இப்போ நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜி ஒன்று வந்து கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ த வே ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஏஐயோடைய வேல்யூ செயின், ஓகே, இது வந்து நான் சொன்ன எல்லா ப்ராசஸ் அண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே பார்த்திங்கன்னா லெஸ் எமிஷனாக இருக்கணும். தட் மீன்ஸ் க்ளீன் எனர்ஜி மூலிமா தான் ட்ரிவன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ்க்கு வந்து தே ஹேவ் டு டேரக்ட் அண்ட் பர்ச்சேசிங் கார்பன் கிரெடிட் வாங்குறது மூலியமாகவும் இதை வந்து மேட்ச் பண்ண முடியும். நம்பர் 2 இஸ் டேட்டா சென்டர் இன் ஏரியாஸ் abundant supply of renewable resources. எங்கே இருக்கோ அது பக்கத்துலேயே வந்து டேட்டா சென்டர்ஸை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ சோலார் பிளான்ட் இருக்குன்னா அது கிட்டக்க விண்டு மில் இல்லை ஹைட்ரோ பவர் இருந்துச்சுன்னா அதுக்கு கிட்டக்கே வந்து இந்த டேட்டா சென்டர்ஸை வந்து செட்டப் பண்ணணும். சாரி, ஃபர்தராக ஏஐ வந்து க்ரீன் எனர்ஜி கிரிட்ஸை வந்து ஃபர்தராக வந்து ஆப்டிமைஸ் பண்ண எக்ஸ்பேண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும், இல்லை எஃபிஷியன்சியை கூட ஹெல்ப் பண்ணும் பை அப்ளிகேஷன் ஆஃப் ஏஐ இன் இந்த சர்டன் ப்ராசஸிங். ஸோ கூகுளோடைய டீப் மைண்டு இது பார்த்திங்கன்னா இந்த எம்ஐயை வந்து லெவரேஜ் பண்ணுற மிஷின் லேர்னிங் மூலியமாக ஃபர்தராக இந்த ஃபோர்காஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து ஒன்று சேர்த்து ஒரு பெட்டரான ஒரு காம்பினேஷனில் உங்களுக்கு அவுட்புட் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் த ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறது மோர் அக்யூரேட்டாக வந்து இருக்கும். அதுபோக எனர்ஜி எஃபிஷியன்ட் ஹார்ட்வேர்ஸ் இதன் மூலியமாக எமிஷனை வந்து மினிமைஸ் பண்ணலாம். இது போக எஃபிஷியன்ட் ஏஐ மாடல்ஸை வந்து டெவலப் பண்ணணும். அந்த சர்டன் டொமைனுக்கு ஏற்ற மாதிரி டொமைன் ஸ்பெசிஃபிக் மாடல்ஸ் இது வந்து ஃபர்தராக உங்களுக்கு அவுட்புட்டை கம்மியான ப்ராசஸிங் பவரில் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்தர் த ஸ்டடி பை கூகுள் அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா பெர்க்லி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆஃப் LLMs கேன் பி மினிமைஸ்டு பை ஃபேக்டர் ஆஃப் 100 to 1000. எப்போ அப்படின்னா எனர்ஜி எஃபிஷியன்ட் க்ளவுட் டேட்டா சென்டர்ஸை வந்து நம்ம செட் பண்ணுறது மூலியமாக. ஸோ புது டேட்டாஸை கலெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பிஸ்னஸஸ் வந்து ஆல்ரெடி ப்ரீட்ரெயின் பண்ணப்பட்ட மாடல் அதை வந்து நியூ டாஸ்க்காக வந்து ப்ரொவைட் பண்ணலாம். இதில் வந்து க்ளோஸ்ட் ஆக்சஸ் ஓப்பன் ஆக்சஸ் டேட்டான்னு இருக்குது. ஸோ இந்தியா வந்து ஓப்பன் ஆக்சஸ் டேட்டா வேணும் அப்படின்னு சொல்லி அகெயின் அண்ட் அகெயின் நம்ம வந்து நம்மளுடைய கிளைமை வந்து முன் வச்சுக்கிட்டா இருக்கோம். ஓகே, தென் டிரான்ஸ்பரன்சி எந்த மாதிரி வந்து என்விரான்மெண்டல் இம்பேக்ட் ஏஐ சிஸ்டம் மூலியமாக வருது, அதை எப்படி டேக்கிள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஓப்பனாக வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். தென் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஃப்ரேம் ஒர்க் வந்து க்ரியேட் பண்ணணும், எப்படி இந்த எமிஷனை வந்து டேக்கிள் பண்ண போகிறோம், எஸ்பெஷலி த இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக ஒரு டீட்டெயிலான இது வேணும்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் போயிடலாம். லீப் ஃபார்வர்ட் ஃபார் மேட்டர்னிட்டி என்டைட்டில்மெண்ட். ஸோ அதுதான் இந்த நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013. அது கீழே இந்த பிரதான் மந்திரி மாற்று வந்தனா யோஜனா இல்லை மேட்டர்னிட்டி பெனிஃபிட்டாக 6000 வரைக்கும் கொடுக்காங்க. பட் இப்போ உள்ள காலகட்டத்தில் 12,000 வந்து மினிமல் தான் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மாற்று வந்தனா யோஜனா பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சைல்டுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா 6000 rupees கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ செகண்ட் சைல்டுக்கு கொடுக்காங்க, அது கேர்ளாக மட்டும்தான் இருக்கணும். ஃபர்தர் இந்த ஃபஸ்ட் சைல்டுக்கு கொடுக்கக்கூடிய 6000ஐயும் 5000 வந்து இப்போ ரீசெண்டாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஃபர்தராக இந்த செக்ஷன் 4 ஆஃப் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இதன் மூலியமாக சர்டன் டேட்டாஸ் வந்து ஆத்தர் கலெக்ட் பண்ணி அதன் மூலியமாக கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இது.
ஃபார் எக்ஸாம்பிள் 2023-24 பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் கவரேஜ் இந்த ஸ்கீம் கீழே வெறும் 9% தான். 2019-20 it was 36%. ஸோ இந்த டேட்டாஸ் வந்து மினிஸ்ட்ரிஸ் அப்லோட் பண்ணலனாலும் இந்த ஆர்டிஐ மூலியமாக இவர் எடுத்திருக்காரு. ஸோ ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் இந்த டவுன் ஸ்டாண்டுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, அதாவது அப்ளிகேஷன் வந்து எப்போவும் போல தான் சேம் நம்பரில் தான் இருக்குது. பட் டிஸ்பர்ஸ்மெண்ட் ரேட் வந்து குறைஞ்சிருக்கு. அதுக்கு மேஜர் ரீசன் வந்து சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த PMMVY வந்து 2017 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை என்ரோல் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பராக ஆதார் கார்டு அல்லது டிஜிட்டல் ரிலேட்டடான அதர் டாக்குமெண்ட்ஸ் ரெக்யர்மெண்ட் டிஜிட்டல் தைரணியரால் வந்து பெரிய லெவலில் அதுவும் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருப்பார். ஸோ தமிழ்நாடு அண்ட் ஒரிஷாவை எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ஒரு பெட்டரான மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தற்பை 1987 to 2009 வரைக்கும் அந்த ஸ்கீம் வந்து ரோல் அவுட் ஆகிருக்கு. தென் PMMVY பொறுத்த வரைக்கும் ஒரு சைல்டுக்கு வந்து 10,000 கொடுக்காங்க ஒடிஷாவில். தமிழ்நாட்டில் 18,000. ஈவன் ஒடிஷா வந்து அது டபுள் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு வந்து 24,000 வந்து 2021 எலெக்ஷனில் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. மேபி எலெக்ஷன் எண்டில் இந்த டெனர் எண்டில் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு அதை சொல்லியிருக்காரு. ஸோ இந்த PMMY கீழே கொடுக்கக்கூடிய ஃபண்டு பார்த்திங்கன்னா எப்போதுமே ரைஸ் பண்ணுறதே கிடையாது. NFSA நார்ம்ஸ் வந்து இது வந்து இட்ஸ் வயலேட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபார்மல் செக்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உமன் வந்து கெட்டிங் ஹை பெனிஃபிட்ஸ் அண்டர் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961 26 வீக் மெட்டர்னிட்டி லீவ் வந்து கொடுக்காங்க. வேறஸ் நீங்கள் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒன்லி 14 வீக் தான் சொல்கிறாங்க. வேறு அன்ஆர்கனைஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 5,000 ரூபா கிடைக்கும். அதுவும் இஃப் தே ஆர் லக்கி டு கெட் இன் டு த லிஸ்ட். ஸோ PMMY அப்படிங்கிறது இட்ஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் ஹெல்பிங் ப்ரெக்னென்ட் உமன். ஸோ அந்த ப்ரோக்ராமை திரும்பி வந்து ரெப்ளனிஷ் பண்ணணும் அப்படின்னு அதை முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் district magistrate and police. See, அதாவது section 223 of BNS and section 163 of BNSS. இது ஐபிசியில் 188 144 இருந்திருக்கு. இல்லை இண்டோர் மத்திய பிரதேஷ் அந்த ரீஜனை வந்து பெகர் ஃப்ரீயாக மாற்றுறதுக்காக டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ஒரு ப்ராஹிபிட்டரி ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காரு ஜனவரி 2025. அதை தொடர்ந்து ஒரு எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு பர்சன் வந்து பணம் போட்டதாக அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பிச்சை போட்டதாக. இன்னொரு பர்சன் வந்து அவங்க அம்மா வந்து பிச்சை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதை தாண்டி அவங்க போய் பிச்சை எடுக்க வந்ததுனால அந்த பையனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்க மேலே வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது 2 தான் மேஜர் கேசஸ். ஸோ இதில் ஆத்தர் என்ன ஆர்கியூ பண்ணுறாரு அப்படின்னா, செக்ஷன் 163 கீழே தான் BNSS வந்து இஷ்யூ பண்ணலாம். எஃப்ஐஆர் வந்து அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியாது இந்த ஆர்டர் வந்து வயலேட் பண்ணால் அப்படிங்கிறதையும், அர்ஜென்ட் கேசஸில் இப்போ எனிதிங் டேஞ்சர் அப்படிங்கும்போது ஒரு ரெமிடியல் ஸ்டெப்பாக வந்து இதை நீங்கள் வந்து கொண்டு வரலாம். பட் இந்த இடத்துல பெக்கர் அப்படிங்கிறவங்க பெக்கிங் பண்ணுறது இட்ஸ் நாட் அர்ஜென்ட் ப்ராப்ளம். அண்ட் அவங்கள வந்து இப்படி சென்சிட்டைஸ் பண்ணி இது பண்ணணுன்னு அவசியமும் கிடையாது. ஸோ இந்த வேரியஸ் கேசஸ் சொல்லியிருக்காங்க. இல்லை எல்லாத்துலேயுமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதில் வந்து எஃப்ஐஆர் வந்து ஆத்தர் கோர்ட் வந்து எஃப்ஐஆர் வந்து போலீஸ் போட முடியாது. ஒன்லி அவங்க வந்து ரிப்போர்ட், அதாவது போலீஸுடைய ரிப்போர்ட்டை கம்ப்ளீட்டாக பார் பண்ணியிருக்காங்க இந்த ஆக்டிவிட்டியில். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் அவங்களுடைய கோரிக்கையை வந்து கோர்ட்டில் டேரெக்டாகவே வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லை சுப்ரீம் கோர்ட் கேஸு செக்ஷன் 195 ரிலேட்டடாக
அண்ட் செக்ஷன் 190. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸோ சார்ஜ் ஷீட் பார்த்திங்கன்னா காக்னிசபிள் அஃபென்ஸ்க்கு வந்து இவங்க வந்து போடலாம், பட் ஆனால் நாட கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து போட முடியாது. அப்படி போட்டாங்கன்னா இட்ஸ் அ போலீஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முனியப்பன் அண்ட் அதர் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இதுலேயுமே வந்து சேம் அதே மாதிரியான ஒரு டாக் தான் கொடுத்துருக்காங்க. தென் மெட்ராஸ் ஹைகோர்ட் வெர்சஸ் லீவனந்தம் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் அனதர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நடந்தது. ஸோ அதுலேயும் போலீஸ் ஆஃபீஸர் வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ லலிதா குமாரி கவர்மெண்ட் உத்தரப்பிரதேஷ் கேஸில் பார்த்திங்கன்னா ஸோ ஸ்டேட் வந்து அவங்களால எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ண போலீஸ் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ரீசெண்டாக வந்து ஹைகோர்ட் ஆஃப் சத்தீஸ்கரில் பார்த்திங்கன்னா எஃப்ஐஆர் போலீஸ் ரிஜிஸ்டர் பண்ண மெடிக்கல் கிராஜுவேட் அகேன்ஸ்டாக டியூரிங் த கோவிட் செஷன் பெரிய இவங்க வந்து சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணலை அவங்களுடைய அரைவல் டு ராஜ்நந்தகான் அப்படிங்கிற இடத்துல. ஸோ அதனால் அந்த பர்சன் மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் வந்து லைக் அந்த எஃப்ஐஆர் அப்படிங்கிறது வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ கோர்ட் வந்து நலிஃபை பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ ஆக்ஷன் ஃபார் த இண்டோர் போலீஸ் பார்த்திங்கன்னா therefore to close the cases intimate district magistrate accordingly அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அவருடைய கைப்படை எழுதி கொடுத்து இந்த கேஸை வந்து ஃபர்தராக மூவ் ஆன் பண்ணி கொண்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரியும் ஆத்தர் வந்து இதில் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பேரில் அந்த இம்பேக்ட் ஆஃப் எத்தனால் ஆன் த என்விரான்மெண்ட். ஸோ எத்தனால் பிளண்டட் ப்ரோக்ராம் தெரியும் 2001 கொண்டு வரப்பட்டது. 2020 வந்து 20%, 2025 and 30 கொண்டு வரதாக டாக்ட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த எத்தனால் பிளண்டட் பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் கிரெயின்ஸ் வச்சு யூஸ் பண்ணாங்க. அதை ப்ரோக்கன் ரைஸு கார்னு இதை வச்சு யூஸ் பண்ணுறாங்க. therefore as of 2024 பிரகாரம் இப்போ நம்ம வந்து 15% வந்து நம்ம பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா 20% ஆஃப் த எத்தனால் பெட்ரோலில் 2025-26 நம்ம அட்டைன் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1016 கோடி லிட்டர் ஆஃப் எத்தனால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற டேட்டா கொடுத்துருக்காங்க. சென்டர் வந்து நிறைய ரிலாக்ஸேஷன் கொடுக்காங்க இந்த எத்தனால் பிளான்ட்டை செட்டப் பண்ணுறவங்களுக்கு. ஸோ தேர்பை பார்த்திங்கன்னா ப்ராப்பரான க்ளீன் அந்த என்விரான்மெண்டல் கிளியரன்ஸு இல்லை அதர் திங்ஸ்க்கான பெரிய டைட்டான நார்ம்ஸ் எதுவுமே இல்லை. இது போக ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஹரியானா, பஞ்சாப் இவங்களாம் அதிகமான இந்த எத்தனால் ஃபேக்ட்ரிஸ் வந்து வச்சுருக்காங்க. இதுக்கு இந்த டேட்டா எல்லாமே ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர் வந்து ஸ்டேட் ஃபார் கன்சியூமர் அஃபேர்ஸ் அவர் கொடுத்த டேட்டா 2024 லோக்சபாவில். ஸோ ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நிறைய நடந்திருக்கு ஆந்திர பிரதேஷோடைய வில்லேஜஸில் அகெயின்ஸ்ட் இந்த இபிபி ப்ரோக்ராம் கீழே. ஏன் அப்படின்னா வில்லேஜஸ் எல்லாமே ரிவர் கிட்டக்க வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பெரிய லெவலில் ரிவரில் வந்து பொல்யூஷன் பண்ணுறாங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு பெருசாக கண்டுக்க மாட்டிக்காங்க. ஸோ இது வந்து பெரிய லெவலில் அக்ரிகல்ச்சர் வந்து இந்த மிக்ஸ்டு வாட்டர் பொல்யூட்டட் வாட்டர் வந்து ஸ்பாயில் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெரிய லெவலில் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸை பற்றி எதுவுமே அவங்க வந்து மெயின் பண்ணலை. ஏன்னா பிகாஸ் அதில் கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் லைக் அசிட்டல்டிஹைட் அண்ட் ஃபார்மல்டிஹைட் அண்ட் அக்ரோட்டின் இந்த மாதிரியான காம்பனண்ட்லாம் இருக்கிறதுனால இட் இஸ் வெரி வெரி ரிஸ்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த எமிஷன் ஃப்ரம் எத்தனால் ப்ராக்டிஸை ரெகுலேட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராப்பர் நார்ம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ எல்லா எத்தனால் ப்ரொடியூசிங் பிளான்ஸ் அண்ட் டிஸ்டிலர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெட் கேட்டகரி கீழே தான் கொண்டு வரணும். அவங்களுடைய ஸ்கோர் வந்து 60 or more அந்த பொல்யூஷன் ஸ்கோர் அப்படிங்கிறத வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய அந்த நார்மில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும்.
ஸோ சென்டர் பார்த்தீங்கன்னா ஹேஸ் அலோட் them to set up these ethanol blending factories without proper public hearing அந்த environmental impact assessment அதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாமல் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்மர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ கம்ப்ளீட்டாக வாட்டர் ரிசோர்ஸஸ் கிரவுண்ட் வாட்டர் வந்து டெப்ளேட் பண்ணி கொடுத்துட்றாங்க, இல்லை சக் பண்ணி எடுத்துடுறாங்க அப்படிங்கிறதும் அந்த குற்றச்சாட்டு. இந்த கிரெயின் பேஸ்டு எத்தனால் பார்த்திங்கன்னா 8லேருந்து 12 லிட்டர் தண்ணி வந்து தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ணா பார்த்திங்கன்னா நிறைய ரிவர்ஸ் இருக்கிறதுனால நிறைய ஃபேக்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணா ரிவருடைய நியர்பையில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆத்தர். அண்ட் அதுபோக கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதுவும் அதிகமாக வந்து நடக்கும். ஏன்னா பிகாஸ் ஃபேக்ட்ரிஸ் நீட் மோர் ஹியூஜ் நம்பர் ஆஃப் வாட்டர். நித்தி ஆயோகுடைய ரிப்போர்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ பெட்ரோல் வந்து 20% ஆஃப் பயோஃபியூவலாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது கார்பன் மோனாக்சைடு 30% குறையும். அண்ட் 4 வீலர்ஸ் தட் வில் அதெல்லாம் 30% குறையும். அண்ட் 2 வீலர்ஸில் 50% குறையும் அப்படின்னு சொல்லியும் ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. See, many factories cannot afford pollution. That is also another area because cost of bringing new equipments அது மூலியமாக பொல்யூஷன் மிட்டிகேஷன் இது எல்லா ஃபேக்ட்ரிஸ்னாலையும் பண்ண முடியாது பிகாஸ் த காஸ்ட் இஸ் ஹை அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் போயிடலாம். தி பிகர் ட்ராஜடி சில ஒன்றும் பெருசாக இன்ஃபர்மேட்டிவாக இல்லை. இந்த சாத் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க எப்படி அந்த இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு. அண்ட் இந்த ஏரியா எனி க்ரௌட் கண்ட்ரோல் சினரியோ அப்படின்னா ensuring smooth large interactional movement, eliminating bottlenecks and implementing robust barricade. So certain precautionary steps அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் சொல்லியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். கும்மையிலா பற்றி லைட்டாக கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன ஃபார்மர்ஸ் வந்து அதிகமாக வந்து பெரிய லெவலில் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் தெரிய மாட்டேங்குது ப்ரைஸை பற்றி. இப்போ அதர் பீப்புள்கிட்ட வாங்குகிறாங்க. டிஜிட்டல் பெரிய லெவலில் வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடியது கேஷும் அதிகமாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. தென் வாட்டர் பிளைட், தட் இஸ் டனல் ஒர்க் வந்து பிஆர்ஓ பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் அவங்க டனல் ஒர்க் வந்து தெலுங்கானாவில் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது நாகர் குர்னூல் அப்படிங்கிற ரீஜன் வந்து இட் ஹேஸ் சம் கோல் மைன் அண்டர் இட். சாரி, த கோல் மைன் இன் அசாமில் நிறைய ப்ராப்ளம் வந்து ஃப்ளட் ஆகி அதுலேருந்து இப்போ சர்டன் நம்பர் ஆஃப் பீப்புள் 44 நாள் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் 6 பேரை வந்து மீட் எடுத்தாங்க. அதனை தொடர்ந்து இப்போ தெலுங்கானாவில் இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளமில் இப்போ ஒரு 8 பேர் வந்து உள்ளே மாட்டியிருக்காங்க. ஸோ இவங்களை வெளியெடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஸோ இதை என்ன மெத்தடில் ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னா, சில்கியாரா டனல் கொலாப்ஸ் உத்தரகாஷில் நடந்தது பை 2023. ஸோ இல்லை இப்போது அப்போ பார்த்தோம் அப்படின்னா டனல் பொறுத்த வரைக்கும் கெட்னா டனல் வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ 41 ஒர்க்கர் மாட்டாங்க. 16 பேர் வந்து ஸோ 16 நாள் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ட்ரில்லிங் ஹொரிசாண்டல் வெர்டிக்கல் எவ்ரி திங் ஹேஸ் டன் பாசிபிளி. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டிஃப்ரென்சஸே பார்த்திங்கன்னா இந்த சில்கியாரா எபிசோட் பொறுத்த வரைக்கும் வாட்டர் இல்லை. பட் இந்த ஸ்ரீசைலமில் வந்து அதிகமான வாட்டர் இருக்கிறதுனால தட்ஸ் ஆல்சோ another one ரீசன். கிட்டத்தட்ட 70 ஒர்க்கம் மாட்டிருந்தாங்க. அதில் நிறைய பேர் தப்பிச்சு வந்துட்டாங்க. அந்த 8 பேர் மட்டும் இப்போ மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபர்தராக இந்த டொரன்ஷியல் ஃப்ளோ அப்பப்போ மழை பெய்து கொண்டே இருக்கிறது ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் ஃபார் அந்த ஒரு தடைக்கு. ஸோ டனல் லிங்க்டு டிசாஸ்டர் குளோபலி வந்து எப்போதுமே ஒரு பெட்டரான கேட்டாஸ்ட்ரோபிக்கான ஒரு எக்ஸாம்பிளாக வந்து கன்சிடர் பண்ணப்படுற.
பிகாஸ் இந்த நிலநடுக்கம் எல்லாம் வர்றதுக்கான காரணமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த ஆக்ஃபேரில் வந்து சில ரப்சர்னஸ் வந்து ஃபாலோ ஆன் ஆகுது. ஸோ தர்பை அந்த ஓவராலாகவே பார்த்திங்கன்னா அது ஃபர்தராக உள்ளே போய் பெரிய லெவலில் வந்து அதை இன்னும் கொஞ்சம் வந்து அந்த சாயிலோடைய ப்ரொஃபைலை வந்து லூசன் பண்ணி விட்டு அது வந்து உடையதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எப்போதுமே வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்டடி வந்து கண்டக்ட் பண்ணி அதன் மூலியமாக மேப்பிங் எல்லாமே பண்ணி என்ன எவ்வளோ மினரல்ஸ் இருக்குது என்ன இது எல்லாமே வந்து வெரி இன்க்ளூசிவாக உள்ளே போய் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் இன்டர்நெட் கவரேஜான டேட்டா. இந்தியா அதிகமாக வந்து ஏர் பண்ணியிருப்பாங்க, நம்ம இங்கேயே பார்த்துடலாம். ஓகே, இன்டர்நெட் ஷட் டவுன் ரிலேட்டடான டேட்டா. ஸோ 2024 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லைட்லி கம்மியாக தான் இருக்குது. வேறஸ் இந்த சாஃப்ட்வேர் ஃப்ரீடம் லா சென்டர் இவங்களும் ஆக்சஸ் இந்தியாவும் இந்த 2 ஆர்கனைசேஷன்ஸ் சேர்ந்து கொடுத்த டேட்டா பிரகாரம் இந்தியா வந்து வேர்ல்ட்லேயே வந்து லீடராக வந்து இருக்காங்க இன்டர்நெட் ஷட் டவுன் அதிகமாக பண்ணுறதில்ல. ஸோ மொபைல் இன்டர்நெட் ஷட் டவுன் வந்து லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் வகிக்குது, அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் இயரில் கிட்டத்தட்ட 44 ஆஃப் 84 பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஷட் டவுன் பண்ணப்பட்டிருந்துச்சு 2024. ஸோ பட் இட் வாஸ் லைக் 23 ஃபார் கம்யூனல் கிளாஷஸ் வந்து ப்ரீவியஸாக இது பண்ணியிருக்காங்க. அண்ட் 5 பார்த்திங்கன்னா அதில் சீட்டிங் டியூரிங் எக்ஸாமினேஷன். ஸோ இது தான் ஓவரால் அந்த 41. வேறஸ் இந்த டிலேடு இன்ஃபர்மேஷன், ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வயலேஷனுக்குள்ளே வருது. இல்லை அனுராதா பேசின் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ், இதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு ஆர்டராக இருந்தாலுமே வந்து அந்த டெஸ்ட் ஆஃப் நெசசிட்டி அண்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இன்டர்நெட் ஷட் டவுன் அப்படிங்கிறது பெரிய ஒரு தனி மனித சுதந்திரத்தை பாதிக்கக்கூடியது அண்ட் ஆல்சோ லா அண்ட் ஆர்டரையும் பாதிக்கக்கூடியது. ஸோ ஃபர்தராக there is no